ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வந்து அந்த ஜிகுரு இல்லாமல் எப்படி வந்து பண்ணுறது, பசங்கள் கூட வேணாம் வெண்டைக்காய் குழம்பு வேணாம் அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு கூட வெண்டைக்காய் தான் பண்ணுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து இது இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஆந்திரா ஸ்டைலில் இந்த வெண்டைக்காய் ரெசிபி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்குள்ளே யாராச்சும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் கண்டிப்பாக லைக் மட்டும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்காக ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வரைக்கும் சேர்த்துக்கிட்டு இதை வெண்டைக்காய் வந்து இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி செப்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால வெண்டைக்காயில் இருக்கிற அந்த இது வந்து இருக்காது, ஜிகுர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இருக்காது. தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்படியே கடுகு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸு ஆனியன் வந்து இது மாதிரி நைஸாக கட் பண்ணி நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே விதமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஹேருக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தயார் செஞ்ச இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸு டமாட்டா, அதாவது தக்காளி வந்து இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்சிக்கு போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி வந்து இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆயில் வந்து செப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்படியே காரம், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பவுட்ரு வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும், அதனால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கினாவே அந்த குழம்பு வந்து கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாவே நிறைய சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூட. இது பாருங்கள், ஆயில் வந்து செப்ரேட் ஆகுது இல்லையா, கொஞ்சம் செப்ரேட் ஆகிறப்போ நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய் பீசஸ் கூட இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் கம்மி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகுனா இது வெண்டைக்காய் வந்து நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா, கலர் எல்லாமே சூப்பராக ரெட்டாக எப்படி வந்தது, காரம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுற காரம் வந்து அது மாதிரி காரம் இருக்கும், ரொம்ப காரம் இருக்கும். ஆந்திரானாவே ரொம்ப காரம், உப்பு இதெல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அவ்வளோதான் ஆயிடுச்சு, அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப ருசியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரைஸ் எதில் வேணாலும் தொட்டுக்கு சூப்பராக காம்பினேஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.